மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக ஹேமந்த் சோரனின் ரிட் மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் சொல்ல கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். வெங்கடேசன், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? வெங்கடேசன், வணக்கம். நிலமோசடி தொடர்பான வழக்கில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைதுக்கு எதிராக அவர் தாக்கல் செய்துள்ள ரிட் மனுவில் கடந்த ஜனவரி 22, 25 தேதிகளில் அனுப்பப்பட்ட அமலாக்கத்துறையின் சம்மனை சட்டத்துக்கு புறமானது என்றும் அவற்றை செல்லாது என்றும் அறிவிக்க வேண்டும். அரசியல் உள்நோக்கத்துடன் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை தன்னிச்சையானது, பாகுபாடு கொண்டது, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அறிவிக்க வேண்டும் என தெரிவித்து ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த ரிட் மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, சுந்தரேஷ், வேலாயம் திரிவேதி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த சிறப்பு அமர்வு இன்று காலை 10:30 மணிக்கு விசாரிக்க தொடங்கியது. விசாரணை தொடங்கியதும் நீதிபதிகள் ஏன் உயர்நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடாது என கேட்டபோது, இந்த விவகாரம் ஒரு முன்னாள் முதல்வர் கைது செய்யப்பட்ட விவகாரம் என்பதால் நீங்களே இதை விசாரிக்க வேண்டும் என தெரிவித்தார்கள். அதற்கு நீதிபதிகள் உயர்நீதிமன்றமும் அரசமைப்பு நீதிமன்றம் தான், அங்கு ஏன் செல்லக்கூடாது என தெரிவித்து இந்த ரிட் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். ஏனெனில் இந்த மனுவை விசாரிக்க தொடங்கினால் இது போன்ற கைதுக்கு எதிராக அனைவரும் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே இந்த ரிட் மனுவை நாங்கள் விசாரிப்பது சரியாக இருக்காது, உயர்நீதிமன்றமும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் என தெரிவித்து இந்த ரிட் மனுவை விசாரிக்க ஏற்க முடியாது என தள்ளுபடி செய்து இந்த ரிட் மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் போது அந்த ரிட் மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு பிறப்பித்துள்ளது. அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக ஹேமந்த் சோரனின் ரிட் மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து தள்ளுபடி செய்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் சொல்ல கேட்டோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.